முத்துராமலிங்கனார், முத்துராமலிங்கர், அவ்வளவுதான். நீங்க இதுவே சிக்கலாகும். பசும்பொன் முத்துராமலிங்கனார் முடிக்கிறீங்க, தேவன் சொல்ல எல்லா ஒரு சாதி இருக்கு அப்படின்னாக்கா, இப்போ முத்துராமலிங்கனார் இருக்காருன்னா தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாரும் அதே பாரம்பரியத்தில் அப்படியே குணம் படைத்து அதே ரத்தத்தில் அந்த நரம்பெல்லாம் புடைத்து கொண்டு முத்துராமலிங்கனார் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கான படம் தாங்க இது. அவரை போலவே உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க. எனவே இதுவும் உண்மைதான். உண்மை அப்படின்னா சொருவிக்கலாம், நீ எதை வேணா சொருவிக்கலாம், நீ எப்படி வேணா சொருவிக்கலாம். சாதி பெருமைய சாதி என்கின்ற ஒரு பெருமை அடையாளம் இல்லங்க, அது எனக்கு அது அவமானம். பார்ப்பனர்கள், நான் பார்ப்பனர் பிராமின் அப்படின்னு பிறந்தாங்களா? கிடையாது. தேவர்னு சொல்லிட்டு பிறந்தாங்களா? நாடார்னு பிறந்தாங்களா? செட்டியார்னு பிறந்தாங்களா? பழங்குடிகள் பிறந்தாங்களா? யாரும் அப்படி கிடையாது. பறையர்னு பிறந்தாங்க கிடையாது. யாரும் அப்படி கிடையாது. எல்லாரும் அம்மா அப்பாவுக்கு எங்க இருந்து பிறக்கணுமோ அங்க இருந்து பிறந்தாங்க. பெரியார் சொன்ன வார்த்தை சரிதானே? அதுக்காக இந்த தற்கூரி குடிகார பைய பெருமை பேசுவாங்க. சண்டைக்கு வர்றவங்க வாங்க. முதல்வர் பதவிக்கு காமராஜர் ஆசைப்படக்கூடாது. அது மனுஷங்க உட்கார்ந்து நிர்வாகம் பண்ற இடம்ன்ற கற்பனைவாதங்களை கொண்டு வந்து சொருக கூடாது. இந்த காலை தூக்கிக்கிட்டு வேட்டிய. வணக்கம் தோழர். வணக்கம். முற்போக்கு பேசக்கூடிய பலரும் தமிழ் சினிமாவில் திரைப்படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட படங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த படங்களையே என்ன தொடர்ந்து இப்படி ஒரு படம் எடுக்கணுமா அப்படின்னு சலிப்பு தட்டக்கூடியவர்களும் மறுபுறம் இருக்காங்க. இந்த நிலையில் தேசிய தலைவர் அப்படின்ற தலைப்போட இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக களத்தில் நின்று போராடிய தமிழ்நாட்டை சார்ந்த தலைவரில் முக்கியமானவராக அறியப்பட்ட முத்துராமலிங்க தேவர் அவருடைய திரைப்படமும் திரையில் வர இருக்கு. நான் ரொம்ப நேர்த்தியான கேள்வினா, அது முத்துராமலிங்க தேவர் அப்படின்ற சொல்லோடு அடையாளப்படுத்தணுமா இல்லை முத்துராமலிங்கனார் அப்படின்றது சரி? இல்லை, நான் என்ன கேட்குறேன், என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, முத்துராமலிங்கர் அவ்வளவுதான். பசும்பொன் முத்துராமலிங்கர். ஆனால் அது அடையாளத்தை இல்லை, நம்ம சாதி அடையாளத்தை போடுறது இல்லையே. நாயுடுன்றத அப்ப மேற்கோள் காட்ட ஆரம்பிப்பாங்களா அந்த பக்கத்துல இருந்து? இல்லைங்க, நான் பொதுவாகவே நம்ம எப்படி பார்க்கணும், ஹவு அண்ட் சொசைட்டி ஒரு சிவிலைசேஷன் எவல்யூஷன் நடக்குது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பரிணாம வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய அடுத்த கட்ட தலைமுறைக்கு எதை கடத்தி கொண்டு செல்ல போகிறோம்? சாதியை கடத்தி செல்ல போகிறோமா, இல்ல அந்த நபர் செய்த நல்ல விஷயங்களை நல்ல அம்சங்களை கடத்தி செல்ல போகிறோமா, இல்ல இந்த சாதியை சேர்ந்தவர் இந்த குணமுடையவர் அப்படி நம்ம கொண்டு போறோமா? இல்ல அதுதானே அடையாளம். இவர் நல்லது பண்ணார், பேர் தான் அடையாளம். அவருடைய அடையாளம்ன்றத சாதி பண்ணலையே. எல்லா சாதியும் செய்திருக்கிறதா? எல்லா சாதியும் ஒரு சாதி இருக்கு அப்படின்னாக்கா, இப்போ முத்துராமலிங்கனார் இருக்காருன்னா தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாரும் அதே பாரம்பரியத்தில் அப்படியே குணம் படைத்து அதே ரத்தத்தில் அந்த நரம்பெல்லாம் புடைத்து கொண்டு கோபம் வரும்போது இங்கே இந்த ரட்சகன் படத்துல இங்க கோபம் வர்ற மாதிரி இங்க கோபம் வர்ற மாதிரி வருகிறதா? கேள்வி. அப்படி வராது. பெயர் ஒரு நபர், தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய சிந்தனை. பெரியார் இருக்கிறார், காரல் மார்க்ஸ் இருக்கிறார், விளாடிமிர் லெனின் இருக்கிறார், ஏதோ இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் இருக்கிறார். எல்லா சாதிகாரர்களும் அப்படியே இருந்துருவாங்களா? சரி, நாட் லைக் தட். இந்த நிலையில வெளியாகக்கூடிய இந்த தேசிய தலைவர் இந்த படம் வெளியீடு முன்னாடியே இந்த ஆடியோ வெளியீட்டிலேயே சர்ச்சையெல்லாம் கிளப்பிட்டாங்க. உண்மைனா உண்மைன்னு சொல்லலாம், புனைவுனா புனைவுன்னு சொல்லலாம். அதுல ஒரு குழப்பத்தோடலாம் நகர ஆரம்பிச்சாங்க. நம்ம தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தோம். என்ன நடந்திருக்கு, அதுல என்ன புனைவு, எது எல்லாம் உண்மை? இல்லை, புனைவு இருக்கு, நிறைய புனைவுகள் இருக்கு. அதாவது ஒரு திரைப்படம் எடுக்கும்போது இப்போ காந்தியை பற்றி ஒரு திரைப்படம், சரி, ஏன் காமராஜரை பற்றிய ஒரு திரைப்படம் படம் வெளியாகிறது. இப்ப இந்த படம் ஆகுதுன்னா வெறும் டைரக்டர் மட்டும் இருக்க மாட்டா. அப்படி டைரக்டருக்கு அவருக்கு அன்னைக்கு பிறந்திருக்க மாட்டாரு, இல்ல அன்னைக்கு பால் புட்டியில பால் குடிச்சுட்டு இருந்திருப்பாரு. எனவே இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். எனவே அவரை பற்றி ஆய்வுகள் நிறைய செய்திருப்பார்கள், அவரை பற்றி நிறைய வாசித்திருப்பார்கள். அந்த படத்தில் நிறைய பேர் வேலை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி எடுக்கும்போது, தலைவரை பற்றி எடுக்கும்போது அதை சார்ந்து புலமை வாய்ந்தவர்கள் இருப்பாங்க. அதுல நவமணி அப்படின்ற ஒருத்தர், அவர் தான் என்ன பண்றாரு, அந்த ஆடியோ லான்ச்ல அந்த படக்குழுவினரோட சண்டை போடுறாரு. என்ன சண்டை போடுறாரு? நீ படம் எடுக்க, சரி, நீ படம் எடு, பிரச்சனை கிடையாது, எல்லாம் படம் எடுக்க,
ஏற்கனவே நிறைய படங்கள் வந்திருக்கு அவரை பத்தி, நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. நீயும் பேசு, தப்பு கிடையாது. ஆனா உண்மையை உண்மைன்னு பேசு. கருப்ப கருப்புன்னு பேசி, சிவப்ப சிவப்புன்னு பேசி, நீளத்தை நீளம்னு பேசு, காவிய காவின்னு பேசு அப்படின்ற. இது சிம்பிளா இதுதான். அந்த படம் உண்மையாகவே முத்துராமலிங்கனார் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கான படம் தாங்க இது. அவரை போலவே உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க, அவரை போலவே எல்லாம். எனவே இதுவும் உண்மைதான். உண்மை அப்படின்னா புனைவு இருக்கக்கூடாது. வாட் இஸ் தி ஃபேக்டோ அந்த ஃபேக்ட் இருக்கணும். சரி, ஃபேக்டை தாண்டி நீ இல்லாம ஒரு உண்மை இல்லாம போயிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா பொய் இருக்கக்கூடாது. சரி, கரெக்டா? அவர் அந்த இடத்துல என்ன பேசுறாருன்னா, அவர் வந்து மறைமுகமா தான் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுறாரு. நீ வந்து உண்மை அப்படின்னா உண்மையான கதைன்னு சொல்லலாம். இது உண்மை கிடையாது, புனைவு இருக்கு. அப்போ புனையப்பட்ட இல்ல அதை முன்னிட்டு அதை வைத்து ஒரு கதை, அதை தழுவி ஒரு கதைக்கு நெருக்கமாக, உண்மைக்கு நெருக்கமாக. ஆமா, தமிழ்ல ஊர்லாப்பட்ட சொல்லு இருக்கு, மத்த மொழிகள்ல உண்மையை தழுவி எடுக்கப்பட்டது இல்ல கற்பனை. அதுல இருந்து ஒரு சிலதை நாங்க வந்து இணைச்சிருக்கிறோம். படம் சுவாரஸ்யமா இருக்கும், கமர்ஷியல் வெற்றிக்காக இடைச்செருகெல்லாம் இருக்க செய்யும். சொருவிக்கலாம், நீ எதை வேணா சொருவிக்கலாம், நீ எப்படி வேணா சொருவிக்கலாம். பிஜேபி காரன் எப்படி எப்படிலாம் சொருவானோ அத போல நீ நிறைய சொருவிக்கலாம், பிரச்சனை கிடையாது. உண்மையை உண்மை போல் இருக்க வேண்டும் என்று அங்க மேடையிலேயே சண்டையாகுது. அவர் கோவித்துக் கொண்டு கீழே இறங்கி விடுகிறார். சரி சரி, இதுதான் விஷயம். இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு. காமராஜரும், கல்வி கண் திறந்த காமராஜரும், பெருந்தலைவர் காமராஜரும், காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவரான இருந்த காமராஜரும், முத்துராமலிங்கனாருக்கு நெருக்கமான காமராஜரும், இந்தியாவினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்த கிங் மேக்கராக இருந்த காமராஜரும், அவர் வந்து என்ன பண்றாரு, பசும்பொன் முத்துராமலிங்கனார் கிட்ட உட்கார்ந்து பேசும்போது, நீங்க இதுவே சிக்கலாகும். என்ன வார்த்தைக்கு வார்த்தை என்ன பசும்பொன் முத்துராமலிங்கனார் முடிக்கிறீங்க, தேவர்னு சொல்லலாம் இல்லங்க அப்படின்னு கமெண்ட்ல. நான் சாதி பெருமையை தூக்கி பிடிப்பவன் கிடையாது, அப்படிதான் சீமானம் சொல்றாரு. ஆனா முசா தேவர் தான் சொல்லி முடியும், அவர் சொல்லுவாரு, நாம சொல்ல முடியாது. கருத்தியல் ரீதியாக இருப்பவர்கள் அப்படி சொல்ல முடியாதுங்க. அப்ப அவருக்கு சாதி பெருமையை, சாதி என்கின்ற ஒரு பெருமை அடையாளம் இல்லங்க, அது எனக்கு அது அவமானம். என்னுடைய சாதியினுடைய பெயரை என்னால் சொல்ல முடியலையே, என் சாதி மேல எனக்கு பெருமை. நான் என்ன கேட்கிறேன், மத்த சாதி நான் அந்த சாதி இல்ல. நான் பிறக்கும் போது அல்லது என்னுடைய மூதாதையர்கள் பிறக்கும் போது சாதி என்கின்ற பட்டத்தோடு பிறந்தார்களா? கிடையாது. பார்ப்பனர்கள், நான் பார்ப்பனர் பிராமின் அப்படின்னு பிறந்தாங்களா? கிடையாது. தேவர்னு சொல்லிட்டு பிறந்தாங்களா? நாடார்னு பிறந்தாங்களா? செட்டியார்னு பிறந்தாங்களா? பழங்குடிகள்னு பிறந்தாங்களா? யாரும் அப்படி கிடையாது. பறையர்னு பிறந்தாங்க கிடையாது, யாரும் அப்படி கிடையாது. எல்லாரும் அம்மா அப்பாவுக்கு எங்க இருந்து பிறக்கணுமோ அங்க இருந்து பிறந்தாங்க. பெரியார் சொன்ன வார்த்தை சரிதானே? நம்புறீங்களா இல்லையா? அதுதான் உண்மை. அதுதான் அறிவியல் பூர்வமா அதான் உண்மை. நான் அதை நம்புறேன். சரி, இதுல வந்து அதுக்காக இந்த தற்கூரி சீமான் வந்து அவன் சொல்லுவான் சாதிக்காக ஓட்டு வேணும், குடிப்பெருமைன்ற அவன் நியாயம் இருக்கு. குடிகார பைய பெருமை பேசுவாங்க, குடிகார பைய குடி பெருமை பேசுவான். நான் மாற்று சாதியினரை மதிக்கிறேன், நிகழல, என் சாதியை நான் பெருமையா பேசுறதுல என்ன சிக்கல்? சாதியை பற்றி பெருமையாக பேசுபவர்களில் ரொம்ப முக்கியமானவர் நீங்க சீமான் கிட்ட. நம்ம கதையை விட்டு வெளில போறோம், நம்ம சப்ஜெக்ட் விட்டு வெளில போறோம், பட் ஆனா பேசணும், மாற்றுக்கிறது கிடையாது. சீமான் வந்து தேவருக்கு மட்டுமா காவடி எடுக்க? அப்படி எல்லா ஜாதிக்கும், எல்லா சமூக தலைவருக்கும் எடுக்கிறார், எல்லாத்துக்கும் எடுப்பாரு. தேவை என்றால் பழங்குடியினரையும் பக்கத்துல, அதுதானே சரி. எல்லாரையும் கொண்டாடுறாரு இல்லையா? எல்லா ஜாதியும் கொண்டாடுகிறார், ஒரே தட்டுல பாக்குறாரு, அதுதானே சரியா இருக்கும். இப்ப இந்த எல்லா ஜாதியும் இழிவா பேசுறீங்க, எந்த ஜாதியும் தாழ்த்தி பேசுறீங்க. பார்ப்பனர்களை என்ன சொல்வார்? அதையும் பெருமையா தான் பேசுறாரு. எப்படி பெருமையா பேசுவார்? பேசியிருக்காரு. எப்படி பேசுவார்? பார்ப்பனர்களுடைய கொள்கை என்ன, அவருடைய வடிவமைப்பு என்ன, அதை ஏற்றுக்கொள்வார் சீமானே? அது திராவிடத்துடைய இடைச்செருகல்னு பேசியிருக்காரு. எது? அப்ப அவரு மறுக்கல. அப்ப சீமான் மறுத்தானா? அதுக்காக பாரதிய மறுத்தானா? அந்த ஆளு மறுத்தாரா இல்லையா? கிடையாது, மறுக்கல. அப்போ பார்ப்பனர்கள் சொல்லக்கூடிய அந்த விதிகள், தலையில இருந்து பிறப்பவன் பிராமணன், தோளில் இருந்து பிறப்பவன் சத்திரியன், இடுப்பில் இருந்து பிறப்பவன் வைசியன் அப்படின்றத ஒற்றுக்கொள்கிறாரா? இல்ல, சமமாக பார்ப்பதால் பார்ப்பனர் என்றார். பார்ப்பனர்கள் சமமாக பார்ப்பதால் பார்ப்பனர்கள். அப்பயும் திராவிட கட்சிகள், திராவிட இயக்கம் சொல்வதை மறுக்கிறார். சொருவுனாங்கன்னு எதுக்கு சொல்றாரு? அப்ப இதை எதிர்க்கிறாருன்னு அர்த்தம். அப்ப அதை ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆனா மேடையில அப்படி பேச, எங்க மேடையில 1008 பேசுவாங்க. அந்த சமமாக அவர் ஒரு பச்சோந்தி, அவர் சாவர்கர் வம்சத்தில் வந்த ஒரு நபர். விஜயலட்சுமியிடம் காலை நக்கி மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? கேட்க மாட்டேன்னு சொன்னார்ல, கேட்டாரா இல்லையா? கேட்கலையா? கேட்டாரு. அப்புறம் என்ன எழுதி கொடுத்துட்டாரு. அவர் எழுதி
பத்திரம் போட்டு சிட்டா போட்டு கொடுத்துட்டாரு இல்லையா? அவ்வளவுதான், ஆதாரத்தோட முடிஞ்சு போச்சு. அந்த கதையை விடுங்க, படத்துக்கு வருவோம். சரி சரி. இப்போது நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, முத்துராமலிங்கனார் வந்து என்ன பண்றாரு, காமராஜரோட அமர்ந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார். எதிர் பக்கத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய ஒரு லீடர். எப்ப நடந்த நிகழ்வு இதெல்லாம்? இதெல்லாம் 1954க்கு முன்பாக நடந்த சம்பவங்கள். இதெல்லாம் வாசிச்சது. சரி. இதெல்லாம் வந்து நான்லாம் பிறக்கல, சரியா? எங்க ஐயாவே சின்ன பிள்ளைதான், சரியா? அதனால எல்லாம் வாசிச்சதுல இருந்து, பத்திரிகைகள் எழுதப்பட்ட கட்டுரைகள்ல இருந்து, ஏன் அதே தேவர் சமூகத்தை சார்ந்த இணையதளங்கள் இருக்கு, அதுல இருக்கு. நான் சொல்லுவதெல்லாம் அதுல இருந்து வர்றதுதான். நம்ம பிறந்து இருந்து தேவர் என்ன பேசினாரு, காமராஜர் என்ன பேசினாரு, என்ன பேசினாரு, நம்ம பேசுறதுல புனையும் இல்ல, நம்ம பேசுறதுல புனையும் இல்ல, என்ன இருக்கோ அதை பேசுறோம். அது சொல்லுங்க. அதுல மாற்றுக்கிறது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சண்டைக்கு வர்றவங்க வாங்க, ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு அதை சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. நம்ம அடுத்து போவோம். என்ன சொன்ன, என்ன பண்றாரு முதல்வராக அடியேன் என்ன சொல்லுகிறேன் என்றால், காமராஜர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருப்பதில் அடியனுக்கு பிரச்சனை இல்லை. சரி. ஆனா ஒரு முதல்வராக ஆக வேண்டும் என்றால் அவர் மனிதனாக இருக்க வேண்டும் என்ற என்ன வார்த்தைன்னு தெரியுமா? அது மிகவும் தவறான வார்த்தை. நான் என்னுடைய வயத்தமிழ் சேனல்ல பதிவு போட்டிருக்கிறேன். அவர் அதை சொல்லுவார், முதல்வர் பதவிக்கு காமராஜர் ஆசைப்படக்கூடாது, அது மனுஷங்க உட்கார்ந்து நிர்வாகம் பண்ற இடம்ன்ற. எனது அது மனுஷங்க உட்கார்ந்து நிர்வாகம் பண்ற இடம்னு யாரு சொல்றா? பசும்பொன் முத்துராமலிங்கனார் அந்த வீடியோவில் சொல்றாரு. என்னைக்கு சொன்னாரு? ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கா? தொடர்ந்து காமராஜரை, கல்வி கண் திறந்த காமராஜரை தொடர்ந்து இழிவா பேசிக்கிட்டே இருக்காங்க பல பேர். அது சாதிய வன்மம்னு நான் பார்க்கிறேன். சரி சரி. ஒரு காலத்துல இது எப்படி தெரியுமாங்க, ஒரு காலத்தில் ஒரு சமூகம் இருந்தது. எந்த சமூகம் என்று அந்த பார்வையிலிருந்து வருதுன்னு நினைக்கிறேன். கொட்டாங்குச்சியை எடுத்துக்கொண்டு எச்சல் கீழே துப்பக்கூடாது, அவர்கள் நடந்த தடம் தெரியக்கூடாதுன்றதுக்காக பின்னாடி பணமட்டையை கட்டிக்கிட்டு நடந்த இன்னும் அந்த பார்வையில் இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இந்தியா முழுவதும் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். இன்னும் பல மாநிலங்கள்ல அது கொண்டு வரணும்ன்றாங்க. தமிழ்நாட்டில் அதை இன்னும் எப்படி செழுமைப்படுத்துறதுன்னு திமுக அரசாங்கம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுல இன்னும் மேலும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இந்தியாவுடைய பிரதமரை ஒரு சாதாரண ஒரு நபர், அதே முத்துராமலிங்கனார் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு சங்கரங்கோவில்ல. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தேர்தலில் நிக்கணும், காசு வேணும், என்கிட்ட எதுவும் இல்லை, தேர்தலில் நிக்க முடியாது, அதனால வீடு கொடு அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு அவங்க சொன்ன, அவன் வேலை வெட்டி இல்லாத போய் அவனுக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னதாக மேடையில் பசும்பொன் முத்துராமலிங்கனார் கூறியதாக ஒரு செய்தி இருக்கு. சரி சரி, புரிஞ்சா? அதே போல நம்ம இங்க எதை பார்க்கணும், இதுக்கு வருவோம் நம்ம. ஆனா நம்ம எதை பார்க்கணும்னா, இப்படி கான்வர்சேஷன் நடந்திருக்குமா? பசும்பொன் முத்துராமலிங்கனார் would have preached a word like this? இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தெரிவித்து இருப்பாரா? ஏன்னா ஒரு இன்னொரு கதை இருக்கு. ஜீவா அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஜீவ பாரதின்னு சொல்லிட்டு அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்ததோட கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை பசும்பொன் முத்துராமலிங்கனார் பற்றி எழுதியிருக்கிறார். அவர் ஒரு இடத்துல கூறுகிறார், தேர்தலின் போது என்ன ஆகுதான், அவரை கூட்டி கொண்டு போய் கடத்தி வச்சிருந்தாங்க பெருந்தலைவரை. சரி. அப்போ என்ன ஆகுது, இவரு அந்த இடத்துல போயிட்டு நின்று இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவரை வச்சிடணும், அவரை போட்டு தட்டுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், சம்பவம் வேற மாதிரி ஆயிரும்னு சொல்லி பசும்பொன் முத்துராமலிங்கனார் பேசினதாகவும், உடனே காமராஜரை அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் கொண்டு வந்து அந்த இடத்தில் வைத்ததாகவும் தகவல் இருக்கிறது. சரி, இதுவும் நடந்ததாக எழுதப்பட்டிருக்கு, ஆவணமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், ஒரு அப்படி பேசியிருப்பாரா எப்படி, அது நமக்கு ஒரு அதுதான் நெருடல் ஆகுது. அப்போ நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்துச்சுன்னு சொல்றது இருக்குல்ல, அந்த நோக்கம் என்ன, நோக்கம் எதுவாக இருக்கும், என்னவாக இருக்கும், இயக்குனர் சொல்லணும், ப்ரொடியூசர் சொல்லணும். சரி, நோக்கம் என்ன? என்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது? 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. என்ன நாள் அன்னைக்கு? தேவர் ஜெயந்தி இல்லையா? நோக்கம் என்ன?
எல்லாரும் போயிட்டு படத்தை பார்ப்பானா அல்லது அவருடைய எப்படின்னு நான் கேட்க. சரி, எனக்குமே அந்த கேள்வி எப்படியாக எனக்கு எப்படியாக இருக்கிறது என்றால், இது சாதிய வன்மமாக மாறிவிடக்கூடாது, சாதிய வன்மமாக மாறிவிடக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கு ஒரு செய்தியை கடத்தி செல்லுகிறோம், நல்ல விஷயங்களை கடத்தி செல்ல வேண்டும். அவதூறுகளை, கற்பனைவாதங்களை கொண்டு வந்து சொருகக்கூடாது. RSS போல இருக்கக்கூடாது, பாஜகவை போல இருக்கக்கூடாது, நயனார் நாகேந்திரன் போல இருக்கக்கூடாது, அண்ணாமலை போல இருக்கக்கூடாது, ராஜா போல இருக்கக்கூடாது. பட் what we are going to do for these youngsters, how we are going to educate them. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல்ல இந்தியாவில் தமிழ்நாடு சாதி ரீதியான மோதல்களில் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு, இல்லாம இல்ல, சரி, கம்மியா இருக்கு. இதை இன்னும் அதிகப்படுத்த போகிறோமா? சரி, மதுரையிலங்க ஒரு சம்பவம் சொல்றேன். மதுரையில ஒரு பாட்டு போடுவான், போராடடா வாழந்தடா அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பக்கம் தேவர் காலடி மண்ணேன்னு ஒரு பாட்டு. பாட்டுக்கு போட்டு சண்டை போட்டு மாண்டுப்பாங்க. நடந்திருக்கு. ஆம்புலன்ஸ்குள்ள ஏறி பூந்து குத்துன்னு குத்தி நடந்திருக்கு. பார்த்திருக்கோம், காணொலியே பார்த்திருக்கோம். பெண்களை உட்பட அடித்தார்கள், பார்த்திருக்கோம். இதுவா நாம் விரும்புகிறோம்? அவரை நினைவு கூறுவதற்கு என்ன சொல்லணும் நீ? பசும்பொன் முத்துராமலிங்கனார் ஒரு வேலை பார்த்தாரு. மேடையில் ஏறி நின்று கொண்டிருக்கும் போது பசும்பொன் வருகிறார். வரும்போது என்ன ஆகுது? ஏத்தாப்புல நல்ல ஜோனு கூட்டம். கூட்ட நெரிசலில் பெண்கள் அல்லாடுகிறார்கள், தவிக்கிறார்கள். ஆண்கள் தான் அதிகமா இருப்பாங்க அந்த காலத்துல பொதுக்கூட்டங்கள்ல. இன்னைக்கு இருக்க திராவிட கழகங்கள், திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் நிறைய ஆயிட்டாங்க, முன்வரிசைக்கு வந்துட்டாங்க. பின்னாடி போய் இப்போ அப்படி அன்னைக்கு அப்படி இல்லை, வேற. சரி, நெருக்கடியா இருக்கு. பசும்பொன் முத்துராமலிங்கனார் மேடையில் ஏறி பேசுகிறாடே, கட்டுப்பாடோட இருங்க, எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க, பெண்களை சீண்டுவதற்கு கூடாது. நான் கீழே இறங்கி வந்துருவேன்னு பெண்களுக்கு அங்க ஒரு இது கிடைக்குது, அதை பத்தி பேசு. சரி, வரவேற்கிறேன். அது இன்னைக்கு தேவை. இந்த சம்பவம் இன்னைக்கு நடக்கிற சம்பவத்துக்கு இது. ஆமா, இந்த காலை தூக்கிக்கிட்டு வேட்டிய, இந்த ஒரு வடிவேலு ஒரு படத்துல வேட்டி கட்டியிருப்பான். ஆமா, குண்டிக்கு மேல இருக்கும், போக போக ஏத்திட்டு. ஆமா, ஏத்திக்கிட்டே போகும். போலீஸ்காரன் கூப்பிடுவாப்ல, குண்டி 2 வச்சு உய்யால இத்தினோடு தானே போட்டிருக்கு, இதுக்கு எதுக்கு உனக்கு, இதை கார் வரைக்கும் வச்சுக்கோ, இந்தா இதை நீ கட்டிட்டு போடா. அருவருப்பாக நடந்து கொள்வார்கள். உண்மையாக சொல்லுகிறேன், மனப்பூர்வமாக சொல்லுகிறேன். நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் அல்ல, ஆனால் அவர் மீது அதிகப்படியான மரியாதை வைத்திருக்கு. இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் 2 பேருக்கு போட்டாங்க. ஒண்ணு திலகருக்கு தென்னிந்தியாவில், அடுத்தது இவருக்கு பசும்பொன் முத்துராமலிங்கனாருக்கு. ஏன் அதுவும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க? அவங்க ஐயா ஒருத்தரை ஆதரிக்கிறாரு தேர்தல்ல. யாரு? பசும்பொன் முத்துராமலிங்கனாருடைய ஐயா ஒருத்தரை ஜஸ்டிஸ் பார்ட்டி சார்பில் போயிட்டு வேட்பாளரா நிக்க வைக்கிறாரு. 4:30 மணிக்கு மேல பசும்பொன் முத்துராமலிங்கனார் போறாப்படி, போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வராரு. அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுறாங்க. பிரச்சாரமே செய்யாமல் தேர்தலில் வெற்றி பெறுகிறார். நான் பிறந்ததுல இருந்து ஊமை கிடையாது, நான் இப்ப ஊமை கிடையாது, இவங்க வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதுனால நான் ஊமை ஆயிட்டேன் அப்படின்னு தேர்தலில் வெற்றி. வித்தவுட் கேம்பெயின் வெற்றி அடைந்தார். இதெல்லாம் பேசலாம் இல்லையா? படங்கள் பேச வேண்டிய காட்சி. வெள்ளக்காரன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்தான்னு பேசு. சரி, இதே முத்துராமலிங்கனார் காங்கிரஸ் வேட்பாளராக நின்று பிரச்சாரம் செய்தார், ஊராக காங்கிரஸ் கமிட்டியை வளர்த்தார், அதை பேசலாம். ஏன் அன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டி இப்படிப்பட்ட பேச்சாளர்களை, செயல்பாட்டாளர்களை ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு எதிராக, எப்படி திமுக ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு எதிராக இருந்துச்சோ அதே போல அன்னைக்கு காங்கிரஸ் களத்தில் இறங்கி போராடிச்சுன்னு சொல்லு, கட்சியை வலுப்படுத்துச்சுன்னு சொல்லு. சரி, இன்னும் சொல்ல போனால் காமராஜரை விடவும் பசும்பொன் முத்துராமலிங்கனாருக்கு அதிகமான இது இருக்கு, பெருமை இருக்கிறது, காங்கிரஸ் கட்சியை வளர்த்ததுன்னு சொல்லு. பெருமையை பேசு, காங்கிரஸ் சார்ந்து பேசாத, இதை பேசு, மனிதம் சார்ந்து பேசு. சரி, தான் இறந்த போது அந்த சொத்துக்களை எல்லாம் யாருக்கு எழுதி வைத்தார் பேசு, அதுல பெருமை பேசிக்கோ. அதுல நிறைய சர்ச்சைகள் இருக்கு, அதுலயே இன்னும் முடிவு வரல. இந்த படத்தின் மூலமா ஒரு முடிவு வரட்டும், பேசு. சரி, தன் சமூகத்தை சார்ந்தவருக்கு எழுதி வைக்கவில்லை, பேசு, நல்லதா பேசு. சாதி பெருமை பேசலன்னு பேசு.
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு நம்பிக்கைக்குரிய மனிதராக இருந்தார்னு பேசு. சரி. இந்தியாவில் சுபாஷ் சந்திர போஸை முழுமையாக நம்பிய ஒரு மிகப்பெரிய மனிதர், மாமனிதர் என்றால் அது பசும்பொன் முத்துராமலிங்கனார்னு பேசு. சரி, ஐ அப்ரிஷியேட். அவதூற பேச வேண்டாம். அவதூறு பேச. நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்த அரசியல் போக்கு இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்த அந்த படங்கள் சார்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் சார் ஒன்னே ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். தேவர் ஒருத்தர், வனிதாவுடைய அப்பா என்ன பண்ணுதாரு, ஒரு தேவர் கம்யூனிட்டியை சார்ந்தவர் ஒரு பெண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துருவார். அப்படி ஒரு காட்சி, அப்படி ஒரு காட்சி. அதுக்கு வனிதாவுடைய ஐயா என்ன பண்ணுவாரு, விஜயகுமார் தேவன்டா, தேவனா யாருன்னு தெரியுமாடா, காலங்காலமா இவங்களெல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருந்தவங்கள, ஊரை விட்டு வெளியில இருந்தவங்கள ஊருக்கு ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு வந்து ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்து தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பண்டிகைக்கும் அவங்களுக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து பெருமைப்படுறான் பார், அவன் தான்டா தேவை. இப்படி ஒரு படம் வந்து இருக்கு, இப்பவும் இருக்கு. தேவர் காலடி மண்ணே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் கமலஹாசன் அவர்கள். இரண்டாவது பாகம் எடுக்காம நிப்பாட்டினார். அந்த பெயருக்கே மன்னிப்பு கேட்டார். ஆனா இன்னைக்கு மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் இதை போல இயக்குனர்கள், நீ பெருமைதான் பேசின, நாங்கள் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தோம், இவங்க எல்லாம் ஊருக்கு ஒடுக்குப்புறம் தீண்ட தகாதவங்க, நம்ம தாண்டா கூட்டு வந்து மனுஷனாக்கணும். எஜமான்லாம் இருக்கு, அதுல இதை விட மோசமா இருக்கு, மண் எடுத்து செப்டிக் ஆயிரும்டா. இப்படி பேசுறது உனக்கு குழு குழுன்னு இருக்குதே. கொண்டாடி இருக்காங்க, கொண்டாடி வெற்றி அடைஞ்சிருக்கு. அதான பாட்டு 200 நாள் ஓடின படம்லாம் இருக்கு, பாட்டு போடுதியே, பாட்டு இன்னைக்கும் கொண்டாடுதியே. உன் சமூகத்தினுடைய கோவில் திருவிழா வந்துச்சுன்னா, கோயிலோட வந்துச்சுன்னா கொண்டாடுதியே. இத்தனை பாடம் வருது, வரிசையா வருது. ஆனா இங்க ஒரு பாடம் தான் வருது, போராடடான்றதுக்கு முடிஞ்சிடுது. தான் ஒடுக்கப்பட்டதை, தான் நசுக்கப்பட்டதை, எப்படியெல்லாம் சித்திரவதை அனுபவித்தேன் என்பதை எவன் ஒடுக்கப்பட்டானோ, நசுக்கப்பட்டானோ, வேதனைப்பட்டானோ, அந்த இன்னல்களை எல்லாம் அனுபவித்தானோ, நான் இப்படி வேதனைப்பட்டேன், எனக்கு இங்க குத்துனாங்க, சரி என்ன நசுக்குனாங்க, பிதுக்குனாங்க, இதெல்லாம் சரியா? இதெல்லாம் பண்ணக்கூடாது. கல்வி என்கின்ற ஆயுதம் இருக்கிறது, அந்த கல்வியை நாங்கள் படித்து முன்னேறி இருக்கிறோம், இன்னும் முன்னேறாம தென் மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க, தயவு செஞ்சு படித்து தொலைங்கடா. அதனாலதான் மாரி செல்வராஜ் கொடுத்து சொல்லுதாரு, நான் உங்களுக்கு சாராயத்தை வாயில ஊத்தலடா, நான் உங்களுக்கு கல்வியை புகுத்துறேன், நான் உனக்கு படிப்பை கத்துத்தரேன், புத்தகம்டா, படிப்புடா, உனக்கு சாராயத்தை ஊத்துறடா, குடிகார மாதிரி நடந்துக்காதீங்கடா. குடிகாரங்கன்னா யாரு? சாதி வெறி பிடித்து எதை அவர்கள் செய்தார்களோ அதே வேலையை நீங்களும் பார்க்காதீங்கடா. திருமாவளவன் அதை தான் சொல்லுகிறார். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதுதான் சொல்லுகிறது. கீழ்வெண்மணியில் என்ன நடந்துச்சு, என்ன அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி களத்துல நின்னது, இதை தான் சொல்லுகிறார்கள். இதை கண்டு உனக்கு கோபம் வருமே ஆனால் வரட்டும், சரி சட்டம் இருக்கு, பாத்துக்கோ. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு பைசன்னு ஒரு படம் பிஜேபியினுடைய நபர்கள் ஆதரிக்கிறார், அவங்க ஆதரிக்கிறாங்க, வழக்கமா அவங்க ஆதரிச்சு அது கெட்ட படமா தான் இருக்கும். சரி, எச் ராஜா படத்தை கூட அவங்க ஆதரவு தெரிவிக்கல. சரி, ஆனா மாரி செல்வராஜா எடுத்து கூட, பிகாஸ் அந்த புறச்சூழலையும் அகச்சூழலையும் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த படத்தை அழகாக இயக்கியிருக்கிறார், சங்கடப்பட வச்சிருக்கிறார். கயிறு மேல நடக்கிற மாதிரி நமக்கு ஒரு எப்படி சொல்ல, குத்து இருக்கு, குத்துதுல இதுதான் நடக்கணும். ஆனா அந்த படங்கள்லாம் குத்துதா, உன்னை சாதி பெருமை பேச வைக்குது, எல்லாம் பேச வைக்குது. இந்த படத்தினுடைய இந்த படத்தினுடைய பசும்பொன் முத்துராமலிங்கனாரனுடைய அந்த படம் இருக்குல்ல, தேசிய தலைவர் படம், அந்த படத்தினுடைய இயக்குனர்கள் கொஞ்சோண்டு பரிசீலனை செய்யுங்கள். சரி, விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, சரி, கையில போன் இருக்கு, கூகுள் ஜெனரேஷன் இருக்குது, முத்துராமலிங்கனார் என்ன பேசினார் வரும், காமராஜர் என்ன செய்தார் என்று வரும், எல்லாம் கை நுனியில் இருக்கிறது. இப்படிப்பட்ட விஞ்ஞான உலகில் எந்த நேரமும் போனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட மீண்டும் அன்று எதை நம்மளுடைய முன்னோர்கள் புகுத்தினார்களோ அதிலிருந்து விடுபட்டு இருக்கிறோமோ, மீண்டும் பழைய நிலைக்கு இன்னும் ஒரு 60-70 வருஷம் பின்தங்கி போகணும்னு நினைக்கிறதுலாம் அபத்தம் இல்லையா? அதுவும் ஒரு முக்கியமான தலைவரனுடைய பெயரை வைத்து படம் எடுப்பவர்களுக்கு அது நாகரிகமா? சரி, தகுமா? மனசாட்சி இருக்கா? அசிங்கமா இல்லையா? அவமானமா இல்லையா? அருவருப்பா இல்லையா? பேசுவோம்.
தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி நன்றி.